ஃப்ரெண்ட்ஸ் இருமலி ரீச் ஆயாச்சு. தேனிலேயே வந்து நிறைய டைம் வந்து கன்சியூம் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் ரீச் ஆயிருக்கோம். நம்ம கூட வந்த கன்னிசாமி மணிகண்ட சாமிக்கெல்லாம் வந்து கலர் பவுடர் பூசிக்கிட்டு இருக்கோம். பேட்டை தொல்ல போறாங்க. வாங்க வாங்க குஸ்சாமியா இவருக்கு இந்த கலர் இல்லவே இல்லை உங்க உடம்புல. இந்த கலரே இல்ல. இவர் தான் எங்களுடைய குருசாமி. இவர் ஒரு குருசாமி, இவங்க ஒரு குருசாமி, இவங்களாம் கன்னிசாமி மணிகண்ட சாமி. இவங்களாம் தான் இப்போ பேட்டை சொல்ல போறாங்க. இவங்க கூட வந்து குட்டிசாமி. ஜோதி முடிஞ்சு மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நைட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. எப்பவுமே இந்த டைம்ல வந்து கூட்டம் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம். கன்னிசாமிங்க மணிகண்ட சாமிலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அங்கே நிறைய இந்த மாதிரியான கடைகள் இருக்கும். மசூதியை வந்து ஒரு சுற்றி வந்தியாச்சு. உள்ள பார்த்தா தொழுதுட்டு இருக்காங்க, அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பாபர் சுவாமியை பார்த்ததும் அவங்க ஆப்போசிட்டாவே வந்து பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்திரா டெம்பிள் இருக்கும். உள்ள போய் ஐயப்பனை பார்ப்போம். சாஸ்தா ஐயப்பன். பேட்டை ஸ்ரீ சாஸ்தா டெம்பிளையும் சுற்றி வந்தாச்சு. ஆப்போசிட்ல தலப்பாரமலை. என்னென்ன சாமி பார்த்தா? ஐயப்பா தான் பார்த்தியா? வேற சாமி? அந்த லைட்லாம் போட்டிருக்கேன். அங்க என்ன பார்த்தா? வாவரா? டெம்பிள் வாவர் சாமி, ரெண்டு சாமியும் பார்த்தாச்சு. சரியா? மேலெல்லாம் மாலையை தொங்க விட்டுருக்காங்கப்பா. பட் இந்த முறை சுத்தமா தண்ணியே கிடையாது, ஃபுல்லா வத்தி போயிருக்கு.
கோயில் க்ளோஸ்டா? கோவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை கழட்டிடுங்க. இங்கே இது கத்தி வச்சுக்கோ. பகவதி நடை. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்ரீ தர்ம சாஸ்தா டெம்பிளை சுற்றி வந்து தேங்காய் உடைச்சிட்டு குளிக்கணும். ஆனால் இந்த முறை சுத்தமாக குளத்தில் தண்ணியே கிடையாது. எல்லா சாமிகளும் ஷவரில் தான் குளிக்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் குளத்தில் தண்ணி இல்லாமல் பார்க்குறேன். நான் 13 இயர்ஸாக சபரிமலைக்கு வரேன். ஃபஸ்ட் டைம் குளத்தில் தண்ணி கிடையாது. பட் அதுவும் நல்லது தான். நான் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷவர்னால அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் குளிக்கிறதுக்கு. ஓகே, எருமேலிப்பேட்டை திருவிழா முடிஞ்சது. இப்போ டேரெக்டாக வந்து நிலக்கல் தான் போகணும். நிலக்கல்லேருந்து அங்கே கவர்மெண்ட் பஸ் பிடிச்சிட்டு பம்பா போய் அதுக்கப்புறம் நம்ம சாமி பார்க்க போகணும். இன்றைக்கி நைட்டு வந்து கண்டிப்பாக சாமி பார்க்க முடியாது. நாங்கள் போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஏன்னா டைம் வந்து இப்போவே 9:30 ஆகிடுச்சு. கண்டிப்பாக நாங்கள் நிலக்கல் போகிறதுக்கே வந்து 10:30 கிட்ட ஆகிடும். அங்கேருந்து பம்பா போய் போட்டு அரௌண்ட் 11 PM கண்டிப்பாக ரீச் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் சன்னிதானமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் 3 AM கடை திறந்ததுக்கப்புறம் தான் வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் நிலக்கல்லேருந்து பார்க்குறேன்.